Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 5 mathematics chapter 3 angles as turns part 2. Guess the measure of the turns made by the arrow in each of the following cases. Verify with a combination of angle measuring tools. அதாவது guess the measure of the turns. என்ன சொல்லிருக்காங்க? Turns measure பண்ண சொல்லிருக்காங்க. Made by the arrow. அவங்க already arrow கொடுத்திருக்காங்களே அந்த red line இருக்கிற arrow தான். In each of the following cases, verify with a combination of angle measuring tool வச்சு நீ verify பண்ண அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப first இருக்கிறது, இப்ப எத்தனை part அப்படின்னு சொன்னா 1/4 plus 1/8 or 3/8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப first இது என்னன்னு சொல்லுவோம் 1/4. ஒரு சர்க்கிள்ல இது என்னன்னு சொல்லுவோம் இந்த கால் பகுதி இது 1/4. இந்த 1/4ல arrow mark first cross ஆயிருக்கு. அடுத்து 1/8. 1/8ன்றது என்ன 1 2 3 4 அடுத்து 5 6 இந்த கால்ல ரெண்டு பிரிச்சோம்னா 7 8 ன்னு வரும். அப்ப இது என்ன வருது 1/4 first cross ஆயிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு 1/8 turn. ஓகே இது வந்து 1/8. 1/8 turn or என்னன்னு சொல்லலாம் 3/8 turn அப்படின்னு இருக்கு. அப்ப அதே மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப இது என்ன வரும் இது இப்படி வச்சு நம்ம டிரா பண்ணோம்னா சப்போஸ் இப்படி டிரா பண்ணோம்னா 1 2 இது என்ன வரும் 3 இப்படி வரும். இப்போ நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா arrow mark மட்டும் எடுத்துக்கணும். arrow mark மட்டும் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது இருக்கிற இவங்க கொடுத்திருக்கிற இந்த arrow mark மட்டும்ன்றது என்னன்னு சொல்லுவோம் 1/8 1/8 turn. ஒரே ஒரு arrow mark மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 1/8 மட்டும் தான். அப்ப 1/8 turn. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இது 1/4 கிராஸ் பண்ணிடுச்சு. இது 1/4 கிராஸ் பண்ணிடுச்சு. அடுத்து ஒரு 1/4 கிராஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இது எந்த காலத்துல இருக்கு திஸ் இஸ் 1/8. இது 1/8. அப்ப இது என்ன எழுதலாம் 1/4 plus 1/4. இந்த arrow mark direction பாருங்க 1/4 ஒரு பாக்ஸ் முடிச்சிடுச்சு. அடுத்து 1/4 வந்துடுச்சு. அடுத்து ஒரு 1/4 ரெண்டா பிரிச்சோம்னா என்ன வரும் 1/8. அப்ப 1/4 plus 1/4 plus 1/8 turns அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க அதே மாதிரி இங்க என்ன வருது ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னன்னு சொல்லலாம் 1/8 ன்னு சொல்லலாமா. இது 1/8 பிளஸ் இது காலம் இதை கிராஸ் பண்ணிருக்கு இது என்னன்னு சொல்லுவோம் 1/4. இது 1/8 விட இது பாரு இங்க எத்தனை வரையலாம் நம்ம 3 டிரா பண்ணோம்னா என்ன வரும் தட் இஸ் 1 2 3 ஒண்ணுல எத்தனை வரும் 1 2 3. அப்ப என்ன வரும் திஸ் இஸ் 1/12. ஈச் 1 2 3 4 5 6 அதே மாதிரி இந்த சைடு 6 போடலாம். அப்ப என்ன வரும் 1/8 plus 1/4 plus என்ன வரலாம் நம்மளுக்கு 1/12. 1 மேல இருக்கிறது 1/8 நெக்ஸ்ட் 1/4 நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுவோம் 1/12. அதே மாதிரி measure each of the angle in the given shapes. Write the measure of the angle in terms of turns and describe whether they are acute, obtuse or right angle. இங்க என்ன சொல்லிருக்காங்க ஆங்கிளை மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. மெஷர் பண்ண உடனே அதோட டர்ன்ஸ் எழுத சொல்லிருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. அடுத்து டிஸ்கிரைப் வெதர் தே ஆர் அக்யூட்டா அப்ஸ்டியூஸா ரைட் ஆங்கிளா எழுத சொல்லிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஆங்கிள் எங்க வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னன்னு சொல்லலாம் இது 1/8. இது 1/8. இந்த ஆங்கிள் வந்து 1/8 டர்ன். ஆங்கிள் என்ன வரும் அக்யூட் ஆங்கிள். 1/8னாவே என்ன ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இதுவும் என்னன்னு சொல்லுவோம் 1/8 டர்ன். அதாவது இந்த ஆங்கிள் அதாவது ஒரு ஸ்கொயர்ல இது இருக்கு இல்லையா இது ஒரு இதுதான் 1/8 இங்க மேல கொடுத்துருக்கோம் இல்லையா அப்ப இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கிறது 1/8 டர்ன். என்ன ஆங்கிள் இதுவும் அக்யூட் ஆங்கிள். வேற எங்க ஆங்கிள் மட்டும் தான் ரைட் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் வெதர் தே ஆர் அக்யூட். அப்ப எங்கெங்கெல்லாம் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் போட்டா போறோம். நெக்ஸ்ட் இங்க டில கொடுத்திருக்காங்க. டி அப்படின்றது இது என்ன வரும்னா 1/6 வரும். இது 1/8 விட கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா அப்ப இது என்னன்னு சொல்லலாம் 1/6 டர்ன். 1/6 டர்ன் என்ன வருது அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த சைடு டில 1/6 அக்யூட். இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து 1/3 இப்படி வரும் இங்க கொடுத்திருக்கிறது. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் 1/3. 1/3ன்றது அப்டியூஸ் ஆங்கிள். 1/3 இது இருக்கு இல்லையா இதுல 1ல விடும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம் அப்டியூஸ் ஆங்கிள். 1/3 டர்ன் அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி இங்க இது வந்து மறுபடியும் அகைன் என்ன வரும் திஸ் ஒன் இஸ் இங்க வந்து இதையும் பாருங்க இது 1/6. இது என்ன வரும் திஸ் ஒன் இஸ் 1/3
1/6 டேர்ன் அக்யூட். இதுவும் என்ன வரும் 1/6, ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கு இல்லையா. 1/6 டேர்ன், இதுவும் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் இங்க பார்த்தோம்னா இது என்ன இருக்கு, அகலமா இருக்கு இல்லையா. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் 1/3. இங்க எதுவுமே ஆங்கிள் கொடுக்கல, இந்த 3 இடத்துல தான் கொடுத்துருக்காங்க ஆங்கிள் DEF. அப்போ 1/3 டேர்ன் இங்க என்னன்னு சொல்றோம் அக்யூட் ஆங்கிள். அடுத்து இங்க 3 கொடுத்துருக்காங்க, அதால FGE, அதாவது F அடுத்து இங்க ஒரு F இருக்கு, இங்க ஒரு G இருக்கு. இதோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க இங்க பார்த்தா ரொம்ப குறுகி இப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் 1/8. 1/8 டேர்ன், இது என்ன வரும் அக்யூட் ஆங்கிள். 1/8 டேர்ன் அக்யூட் ஆங்கிள். இது பார்த்தோம்னா 4 பிரிக்கலாம். இத 4 பிரிக்கலாம். இப்படி பிரிச்சோம்னா இது என்ன வரும், this one is, இது 1/4. 1/4 என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிள். இப்படி பாருங்க எல் மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் நம்ம ரைட் ஆங்கிள். 1/4 டேர்ன், 1/4 டேர்ன் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் அகலமா இருக்குது, அப்ப இது என்னன்னு சொல்லலாம் 1/3. 1/3 டேர்ன் என்ன ஆங்கிள், அகலமா இருக்கிறதால இது அப்டியூஸ் ஆங்கிள். விரிவா இருக்கிறதால இது என்னன்னு சொல்லுவோம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு இந்த இங்க இருக்கிற காலம்ல நம்ம ஈஸியா ஃபில் பண்ணலாம். Draw angles for the given measures of turns using the given lines. அவங்க லைன் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்றாங்க ஆங்கிள் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. Draw angles for the given measure of turns using the given line. இந்த லைனை வச்சு நீங்க என்ன பண்ணணும், லைன் போட்டு அதோட ஆங்கிளை மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப ஆல்ரெடி நமக்கே தெரியும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருந்ததுன்னா ஓகே, இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் டர்ன் அப்படின்னா என்ன பண்ண போறோம். இப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, இது என்ன வரணும் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோம்னா இது என்னன்னு சொல்லணும் நம்ம ஒரு சர்க்கிளோட ஆஃப் டர்ன். இது ஆஃப் டர்ன். அதே மாதிரி இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4 டர்ன். 1/4 என்ன போடலாம், நம்ம இங்க போடலாமா, இது போட்டோம்னா இது 1/4 டர்ன். ஆஃப் டர்ன் வந்து என்ன ஆங்கிள் போட சொல்லிருக்காங்க. அப்போ 180 ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன வரும், this one is 90 டிகிரி. 1/4ன்றது ஒரு அதாவது 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு 1/4. இது 1/4னா என்ன வரும், இதுவும் வந்து இப்படி சேர்க்கலாமா. இது ஒரு எல் தான். அப்ப இதுவும் என்னது, இது ரைட் ஆங்கிள். இது 1/4 ரைட் ஆங்கிள். அடுத்து 1/12 கொடுத்துருக்காங்க. 1/12னா என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு அக்யூட் ஆங்கிள். ஜாயின் பண்ணலாமா, இது அக்யூட் ஆங்கிள். 1/12 is an acute angle. 1/12. நெக்ஸ்ட் 1/8. 1/8னா என்ன இருக்கும், கொஞ்சம் ஒரு சர்க்கிளை 8 பார்ட்ஸா பிரிக்கிறோம். அப்ப 8 பார்ட்ஸா பிரிச்சா கொஞ்சம் என்ன இருக்கும், நம்மளுக்கு பெருசா வரும். 4க்கு அடுத்து 8 பிரிக்கும் இல்லையா, அப்ப கொஞ்சம் பெருசா வரும். இது வந்து என்னன்னு சொல்லலாம் 1/8 டர்ன். 1/8 டர்ன்னால என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் draw the angles formed by the following turns in your notebook. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா draw the angles formed by the following turns. ஓகே, எத்தனை இங்க வந்து நம்மள டிரா பண்ண சொல்லிருக்காங்க. ஆங்கிள்ஸ் டிரா பண்ணணும். எத்தனை அவங்க டர்ன் கொடுத்துட்டாங்க, நம்ம நோட் புக்ல இதை பத்தி இதோட ஆங்கிள்ஸ் வித் டர்ன்ஸோட எழுத சொல்லிருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிற டர்னை நம்ம டிரா பண்ணணும், வித் ஆங்கிள்ஸோட டிரா பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 டர்ன். அப்ப 1/2 அப்படின்றது என்னன்னா ஒரு சர்க்கிள்ல இது ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப். அப்ப இது என்னன்னு சொல்லலாம் 1/2 ஆஃப். ஒரு சர்க்கிளோட ஆஃப் தான் என்னன்னு சொல்லணும் நம்ம 1/2. அப்ப இது ஒரு ஆஃப் டர்ன், இது ஆஃப். நெக்ஸ்ட் 1/4 டர்ன், இது ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. நெக்ஸ்ட் பி வந்து 1/4 டர்ன் அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு எல் போட்டோம்னா அதுதான் 1/4. இதுதான் 1/4. இது பி. நெக்ஸ்ட் சி என்னன்னா that is 2/4. 2/4ன்றது என்ன, that is also 1/2 தான். அது என்னன்னு சொல்லலாம், இப்படி கூட போடலாம். 2/4ன்றதும் 1/2 இப்படி கூட போடலாம், இப்படி கூட போட்டுக்கலாம். this is also என்ன வரும் 1/2. this is also 1/2. 2/4ன்றது என்ன எழுதலாம் நம்ம 1/2. நெக்ஸ்ட் 1/6 டர்ன் அப்படின்னு சொல்றோம். 1/6 டர்ன் அப்படின்றது நமக்கே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு சர்க்கிளை 6 பார்ட்டா பிரிச்சோம்னா அதுல 1 தான். 1ன்றது இங்க வரும்.
இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம 1/6. இது 1/6 turn. நெக்ஸ்ட் 4/6 turn அப்படின்றது என்னன்னா that is இது என்னன்னு சொல்லலாம் 2/3 ஆக்கலாமா? 4/6ன்றது என்ன அதுல நம்ம 2/3 அப்படின்னு போட்டுக்கலாம். போல 4/6 அப்படின்றது என்னன்னா that is 2/3 போட்டுக்கலாம். அதர்வைஸ் என்ன பண்ணலாம்னா 4/6ன்றது 6 காலம் வரும். இப்ப 6 அப்படின்றது என்னன்னா இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். 6ன்றது இப்படி வருமா? இது 6. அப்ப இது என்ன வரும்? 4/6. இது ஒரு 1/6, இது ஒரு 1/6, இது ஒரு 1/6, இது ஒரு 1/6. அப்ப எத்தனை வரும்? இதுதான் 4/6. இந்த 4/6 அப்படின்றத எப்படி டிரா பண்ணலாம்னா எப்படி டிரா பண்ணலாம்? நம்மளுக்கு மொத்தமே 1/2 plus 1/6. இது ஒரு ஆஃப் வந்துடுது. இந்த ஒரு ஆஃப் பிளஸ் ஒரு 1/6 வருது. ஒரு ஆஃப் பிளஸ் ஒரு 1/6. இதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம? This one is 4/6. 4/6. இது சிம்பிளா டிரா பண்ணோம்னா இப்படி டிரா பண்ணலாம். இப்படி வந்து இப்படி போறது. அப்ப இது ஒரு ஃபுல்லா வந்துடுது. ஒரு ஆஃப் வந்து இப்படி வர்றது. இதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம? 4/6. 4/6. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 3/12. 3/12ன்றது என்னன்னு சொல்லணும் நம்ம? 1/4. அகைன் 1/4 தான் 3/12. அகைன் 1/4 தான் 3/12. இது 3/12. இதை ஷார்ட் பண்ணா 1 3s are 3, 4 3s are 12. இதுதான் என்னன்னு சொல்றோம்? ஈக்குவல் டு 1/4. ஈக்குவல் டு 1/4. நெக்ஸ்ட் 1/2 பிளஸ் 1/4. 1/2 பிளஸ் 1/4 இருக்கக்கூடிய 1/2 அப்படின்றது இப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஒரு போட்டோம்னா இது வந்து 1/2. இது 1/4. இப்போ 1/2 பிளஸ் 1/4. அப்ப இதுவும் எப்படி எழுதலாம் நம்ம? 1/2 பிளஸ் 1/4 அப்படின்றதையும் இந்த ரெண்டுத்தையும் எழுதலாம். 1/2 பிளஸ் 1/4. நெக்ஸ்ட் லாஸ்டா 1/8 பிளஸ் 1/6. அப்ப 1/8 பிளஸ் 1/6 அப்படின்றது எப்படி போடலாம் அப்படின்னா 1/8ன்றது இது 1/8. 1/6ன்றது இங்க வரும். இது 1/8. இது 1/6. 1/8 1/6 அப்படின்றது இப்படி வரும். இதான் லாஸ்டா 1/8 plus 1/6 turn. Guess the measure of the turns of minute hand of a clock. Make in each of the following cases. The initial position of the minute hand is given. Draw the final position of the minute hand on the clock face. Discuss your reasoning in the class. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் டர்ன்ஸ் அதாவது வந்து மெஷர் த டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. த மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் அப்படின்றது என்ன? பெரிய முள்ளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மினிட் ஹேண்டோட மெஷர் அதாவது டர்ன்ஸ் வந்து மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஒரு 4-5 பிக்சர் கொடுத்திருக்காங்க. இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த மினிட் ஹேண்ட் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. நம்மள வந்து ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த மினிட் ஹேண்ட் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கஸ் யுவர் ரீசனிங் இன் த கிளாக்ஸ். எப்பவுமே கிளாக் அப்படின்றது என்னதுன்னா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி அப்படி கிளாக் வைஸ் அப்படின்னும் போது கடிகாரத்துல இதுதான் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ when the minute hand moves by 15 minutes it has a dash turn of the circle. ஓகே, இப்போ இது வந்து minute hand ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, the initial position of the minute hand இதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3ல இருக்கு இல்லையா? இதுதான் initial position of the minute hand. இப்போ வந்து என்னன்னா moves by 15 minutes. moves by 15 minutes என்ன? 5 10 15. அப்ப 15ல இங்க மூவ் ஆச்சுன்னா என்ன கொடுத்திருக்காங்க? it has a dash turn of the circle. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? it has dash turn of the circle அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன டர்ன் அப்படின்னா 1 இங்க மினிட் அண்ட் 3ல இருந்து 6ல வரும். 3ல இருந்து 6ல வரும்போது இதோட இது வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கும்போது டேஷ் டர்ன்ஸ்னு வரும்போது 1/4. 1/4 turn of the circle அப்படின்னு போடலாமா? நெக்ஸ்ட் when the minute hand moves by 30 minutes. இங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 30 minutesல மூவ் ஆச்சுன்னா it has made a dash turn of the circle. இப்போ எங்க இருக்கு? 6ல இருக்கு இல்லையா? இது 30 minutesல மூவ் ஆச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 5 10 15 20 இங்க வந்து 30 minutesல மூவ் ஆச்சுன்னா அப்ப இது என்னன்னு சொல்ல நம்ம ஆஃப் டர்ன் அப்படின்னு சொல்லலாமா? இங்க வரும். அப்ப இது ஆஃப் டர்ன் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். Next, when the minute hand moves by 45 minutes. Okay, minute hand moves by 45 minutes அப்படின்னு சொல்லும்போது minutes அப்படின்னு வரும்போது இது என்னன்னு சொல்லணும் நம்ம 3/4 turn of the circle அப்படின்னு சொல்லலாம். That is
இது வரைக்கும் half an hour இல்லையா, இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க வந்து இப்படி சுத்திக்கிட்டு இப்படி போகுது, 9ல வருது இல்லையா. அப்ப இது என்னன்னு சொல்லணும், நம்ம 3/4 turn of the circle அப்படின்னு சொல்லலாம். Next, when the minute hand has turned by 1/12 of a full turn, it has moved by dash minutes. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, that is when the minute hand has turned by 1/12. 1/12 அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஆங்கிள் நம்ம டிரா பண்ணலாமா, இதுதான் 1/12 வரும். அப்ப 1/12 அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு டைம் பாஸ் பண்ணுது, it has moved by dash minutes அப்படின்னு வரும்போது என்ன வரும், 5 minutes. When the minute hand has turned a full circle, it has moved by, இப்போ full circle மூவ் ஆச்சுன்னா எத்தனை செகண்ட்ஸ் வருது நம்மளுக்கு, மொத்தமா எத்தனை மினிட்ஸ் வரும்போது 60 minutes. 1 hour equal to 60 minutes அப்படின்னு இதை fill பண்ணலாம். When the minute has turned by 1/6 of a full turn, it has moved by dash minutes. இதே minute and 1/6 of a full turn. ஓகே, 1/6 அப்படின்றது என்னன்னா எவ்வளவு வரும், 1/6 அப்படின்றது இங்க போடலாமா, இது 1/6. 1/6 of a full turn அப்படின்னு வரும்போது எவ்வளவு வரும், 5. இங்க இருந்து 2ல இருந்து 4க்கு வரும்போது 5 minutes இது, 5 minutes இது, அப்ப எவ்வளவு வரும், 10 minutes. When the minute hand is turned by 4/12 of a full turn, it has moved by dash minutes. Okay, 4/12. Okay, 4/12 அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது 4/12ன்றது that is 1/3. 1 4s are 3, 4 3s are 12. அப்போ 1/3 அப்படின்னு பார்க்கும்போது இங்க வரலாமா, 4/12ன்றது என்னன்னு சொல்லலாம் நம்ம, 1/3. ஓகே, 3ல ஒரு பார்ட். அப்ப 3ல ஒரு பார்ட் பார்க்கும்போது 5 10 15 20, அப்ப 20 minutes. When the minute hand has turned by, that is a 4/12 of a full turn, it has moved by 20 minutes. Next, which direction அப்படின்னு பார்க்கும்போது, in which direction do the hands of the clock move? எந்த டைரக்ஷன்ல ஹேண்ட்ஸ் ஆஃப் த, அதாவது வந்து ஒன்னு சொன்னோம் இல்லையா, இன்னும் அவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக். எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, தி டைரக்ஷன் இன் விச் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் மூவ் இஸ் கால்ட் கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி மூவ் ஆகுது இல்லையா, இதுதான் கிளாக் வைஸ். இதுதான் கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா அதாவது வந்து ஃப்ரம் 12 டு இங்க 1ல இருந்து 12க்கு போச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம், கிளாக் வைஸ்னு வரும். இப்ப அதே வந்து 11ல இருந்து 1க்கு போச்சுன்னா அப்படின்னு சொன்னா ஆன்டி கிளாக். இந்த சைடு இப்படி போச்சுன்னா இது கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். இப்படி வந்ததுன்னா இது என்னன்னு சொல்லணும் நம்ம, ஆன்டி கிளாக் வைஸ். ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து என்னன்னு சொல்லணும் நம்ம, ஆன்டி கிளாக் வைஸ். Anti-clockwise. The direction in which the hands of the clock move is called clockwise. The opposite movement is called anti-clockwise movement. The creatures below has made a quarter turn once. Tick the direction in which they have moved. Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, clockwiseல, அதாவது வந்து quarter turn. ஓகே, ஜஸ்ட் குவார்டர் டர்ன்ல இப்படி போயிருக்கு. நெக்ஸ்ட் இப்படி வருது. குவார்டர் டர்ன் அப்படின்றது ஒரு கால் பகுதி. இது என்ன இருக்கு, மூவ் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் வந்து கிரியேச்சர். இது வந்து இப்படி மூவ் ஆயிருக்கு பாருங்க. Which direction அப்படின்றதுல, in which direction do the hands of the clock move? The direction in which the hands of the clock move is called clockwise. The opposite movement is called anti-clockwise. Okay, இது clockwise. Okay, இது clockwise. Next இது என்னன்னு சொல்லுவோம், anti-clockwise. Opposite movement வந்து anti-clockwise. The creatures below have made a quarter turn once. Tick the direction in which they have moved. கீழ வந்து சில creatures எல்லாம் இது கொடுத்திருக்காங்க, insects அது மாதிரி கொடுத்திருக்காங்க, லிவிங் திங்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பெட் பக். இதோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி போயிட்டு இப்படி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது. கிளாக் வைஸ்ல மூவ் ஆகி எங்க வருது, இங்க இப்படி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகி ஜஸ்ட் இப்படி டர்ன் ஆகுது. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கேயும் பார்க்கும்போது இதோட டைரக்ஷன் இது அடுத்து இப்படி வருது இல்லையா டைரக்ஷன். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இதுவும் கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து இது ஒரு வண்டு. இந்த வண்டோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு. இப்படி இருக்கிறது என்ன ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி இருக்கிறது இப்படி வருது இல்லையா, இது டைரக்ஷன் இது. ஓகே, ஜஸ்ட் இது இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது ஜஸ்ட் இப்படி வர்றதால இது என்னன்னு சொல்ல நம்ம, ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி இதையும் சொல்றோம், எறும்பு. ஓகே, எறும்பு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது என்ன வருது, இந்த டைரக்ஷனுக்கு மாறுது, ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மாறுது. அப்ப இதுவும் என்னன்னு சொல்ல நம்ம, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கிளாக் வைஸ், ரெண்டு ஆன்டி கிளாக் வைஸ்.
Observe the direction of movement while opening a tap, unscrewing a lid or loosening the nut. Do they move clockwise or anti-clockwise? அதாவது கவனி அப்படின்னு சொல்றாங்க. எதுனா direction of the movement while opening the tap. ஓகே, ஒரு டேப் நம்ம ஓபன் பண்றது. அதே மாதிரி unscrewing. ஓகே, unscrewing அப்படின்னு சொல்லும்போது ஒரு லிட், இப்ப பாட்டிலோட மூடுறோம், மூடு பேரு திறக்கிறது. ஓகே, திறக்குது. அதே மாதிரி லூசனிங் என்ன, டூ தே மூவ் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஈஸியா நம்ம சொல்லணும்னா தட் இஸ் அ லிட். திறக்கிறது வந்து எப்படி இருக்கும், அன்ஸ்க்ரூவிங் அப்படின்னா, ஸ்க்ரூவிங்னா மூடுறது, அன்ஸ்க்ரூவிங்னா திறக்கிறது. அப்ப இது எல்லாமே என்னன்னு சொல்ல நம்ம ஆன்டி கிளாக் வைஸ், anti-clockwise direction. The children in a class are playing a game in which the teacher tells them the direction in which they should rotate. Complete the table by filling the direction in which the children face on completing the given turns. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. அதுல டீச்சர் சொல்றாங்க டைரக்ஷன், அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ஓகே, கம்ப்ளீட் த டேபிள் பை ஃபில்லிங் த டைரக்ஷனை ஃபில் பண்ணணும். சில்ட்ரன் ஃபேஸ் ஆன் தட் இஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் த கிவன் டர்ன்ஸ், அதையும் அவங்க ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் த ஸ்டார்டிங் டைரக்ஷன் இஸ் கிவன் இன் த டேபிள். இங்க வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டைரக்ஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க டெக்ஸ்ட் புக்ல. என்னன்னா தட் இஸ் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். இங்க வந்து டைரக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நார்த், ஃபர்ஸ்ட் ஒன் நார்த். இப்ப நம்ம என்ன பண்றோம், 4 டைரக்ஷனை போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நார்த், நெக்ஸ்ட் சவுத், நெக்ஸ்ட் வெஸ்ட், நெக்ஸ்ட் ஈஸ்ட். இதே மாதிரி செகண்ட் ஒன் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப 7 வந்து போட்டுப்போம். நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அதே மாதிரி தேர்ட் ஒன் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், ஈஸ்ட். ஃபோர்த் ஒன் நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஃபிஃப்த் ஒன் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னோடது என்ன கொடுத்துருக்காங்க, நார்த். ஸ்டார்டிங் டைரக்ஷன் வந்து நார்த். 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இங்க வரும். ஓகே, நார்த் டைரக்ஷன் எங்க இருக்கு, நார்த் இது இருக்கு, இதுதான் நார்த் டைரக்ஷன். ஓகே, இந்த நார்த் டைரக்ஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா என்னது, இது நார்த், இது நார்த் இதோ இருக்கு. நார்த் டைரக்ஷன் 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ். இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் சொல்லலாம். இந்த ஒரு எல், அடுத்து ஒரு எல். 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ். 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ். எந்த டைரக்ஷன், எண்டிங் டைரக்ஷன் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எண்டிங் டைரக்ஷன் எதுன்னு சொல்ல, நம்ம சவுத். அப்ப சவுத்னு எழுதலாம். நெக்ஸ்ட் சவுத்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எங்க இருக்கு சவுத், இதோ இருக்கு இல்லையா, இந்த சவுத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 ரைட் ஆங்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப இது இப்படி வந்தோம்னா இது கிளாக் வைஸ். 2 ரைட் ஆங்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இது ஒரு ரைட் ஆங்கிள், நெக்ஸ்ட் இது ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப 2 ரைட் ஆங்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதை காமிக்குது, நார்த் டைரக்ஷன். அப்ப எண்டிங் டைரக்ஷன் இஸ் நார்த். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஈஸ்ட். எண்டிங் டைரக்ஷன் ஈஸ்ட், ஸ்டார்டிங் டைரக்ஷன் ஈஸ்ட். ஸ்டார்டிங் டைரக்ஷன் ஈஸ்ட். 4 ரைட் ஆங்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, 4 ரைட் கிளாக் வைஸ்னா இப்படி சுத்துறது. கிளாக் வைஸ்னா இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஈஸ்ட்ல 4 ரைட் ஆங்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படி வரும், இப்படி வரும். ஒரு ரைட் ஆங்கிள், நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள், தேர்ட் ரைட் ஆங்கிள், ஃபோர்த் ரைட் ஆங்கிள். அப்ப எங்க வருது, ஈஸ்ட்லயே வருது. அப்ப ஈஸ்ட்னு எழுதலாம். தேர்ட் ஒன் இஸ் ஈஸ்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வெஸ்ட். ஃபோர்த் ஒன் ஸ்டார்டிங் டைரக்ஷன் வெஸ்ட். அதுல என்ன வருது, 4 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ். ஓகே, 4 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ் ரைட் ஆங்கிள்ஸ். அப்ப என்னன்னு சொல்லலாம், கிளாக் வைஸ்னா 1 2 3 4. அப்ப எதுல முடியுது, வெஸ்ட்லயே முடியுது. அப்ப வெஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு எழுதலாம். ஃபிஃப்த் ஒன் 5 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ் அப்படின்னு பாக்குறோம். 5 நார்த்ல இருந்து 1 1 ஒரு ரைட் ஆங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள், செகண்ட் ரைட் ஆங்கிள், தேர்ட் ரைட் ஆங்கிள், ஃபோர்த், ஃபிஃப்த். அப்ப எங்க காமிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸ்ட், ஈஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத். இது இருக்கு இல்லையா, சவுத், இதுதான் ஸ்டார்டிங் டைரக்ஷன். சவுத் 3 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ். 3 ரைட் ஆங்கிள்ஸ்னா ஒரு ரைட் ஆங்கிள், செகண்ட் ரைட் ஆங்கிள்,
third right angle clockwise. அப்ப 3 right angles clockwise, half right angle clockwise, half right angle clockwise. இதுல இருந்து மறுபடியும் ஒரு half right angle. Half right angle என்ன 45 degree இதோ இங்க வரும் இல்லையா, இதுதான் half right angle. இது ஒரு half right angle clockwise. Next மறுபடியும் half right angle clockwise. இது ஒரு half right angle clockwise. அப்ப எங்க வரும் நம்மளுக்கு, இது ஒரு half 45 degree, இது ஒரு half right angle. அப்ப ரெண்டும் சேர்ந்தோம்னா எவ்வளவு ஒரு south. அப்ப the direction is south. The direction is south. Next is seventh one. North, south, west, east. Seventh one starting from west. Westல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் west. வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். வெஸ்ட்ல இருந்து ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக்வைஸ். இங்க என்ன எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் கொடுக்கல, அதால ஒரு ரைட் ஆங்கிள்ஸ் நம்ம வச்சுப்போம். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் கிளாக்வைஸ், ஒரு ரைட் ஆங்கிள் கிளாக்வைஸ், 4 ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ். தட் இஸ் 4 ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ். இங்க ஒரு ரைட் ஆங்கிள், நெக்ஸ்ட் அடுத்த ரைட் ஆங்கிள் ஆன்டி கிளாக்வைஸ், நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ரைட் ஆங்கிள், அடுத்து ஒரு ரைட் ஆங்கிள். அப்போ 4 ரைட் ஆங்கிள், தட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ்னா அப்ப என்ன வருது, சவுத். இந்த மாதிரி ஈஸியா இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட், பத்மா இஸ் ஃபேசிங் த டாய் ஷாப். வாட் பிளேஸ் will she face if she takes a off turn clockwise? அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பத்மா இருக்கா, இது டாய் ஷாப் நோக்கி ஃபேஸ் பண்ணிருக்கா, இது டாய் ஷாப். ஓகேவா? வாட் பிளேஸ் வில் ஷி ஃபேஸ் இஃப் ஷி டர்க்ஸ் ஆஃப் டர்ன் கிளாக்வைஸ். கிளாக்வைஸ்னா என்ன வரும், அப்படியே இப்படி டர்ன் பண்றா, இது ஆஃப் டர்ன் கிளாக்வைஸ். ஆஃப் டர்ன் கிளாக்வைஸ்னா எதை ஃபேஸ் பண்ணிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எதை ஃபேஸ் பண்ணிருக்கான்னா, இங்க என்ன இருக்கு, ஐஸ்கிரீம் ஷாப். அப்ப ஐஸ்கிரீம் ஷாப். Answer is ice cream shop. What place will she face if she takes a off turn clockwise? அப்ப what other ways can she turn to face the same place அப்படின்னு பார்க்கும்போது இது என்னன்னு சொல்லலாம் நம்ம. First one is 1 off turn anti-clockwise. 1 off turn anti-clockwise என்ன ஆகும், turn பண்ணா we can see, okay, to face the same place அப்படின்போது that is she can take off turn clockwise. அப்ப 1 off turn anti-clockwise என்ன பண்ணலாம், she will face the same place. Next one is 2 quarter turn. இங்க ஒரு quarter, இங்க ஒரு quarter turn. அப்ப 2 quarter turn clockwise or 2 quarter turn anti-clockwise. That's all. Chapter 3 fraction gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.